கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. ஒருவேளை நீங்கள் யார் முதல் தடவையா அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு ஆலோசனை, ஒரு வழிகாட்டுதல் தேவை அல்லது ஒரு ஜெப குறிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மக்களை ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உங்களுக்கான ஆலோசனை தரும்படியா. இந்த நாளை நடைபெற போகிற மிக விசேஷமான ஒரு காரியத்தை குறித்த அறிவிப்பை நான் தர விரும்புகிறேன். நாம் நிகழ்ச்சியினுடைய மற்ற காரியங்களுக்குள் செல்வதற்கு முன்பாய், நாளை புதன்கிழமை யூனிவர்சல் ஆலயத்தில் விசேஷமாய் பரிசுத்த ஆவியினுடைய கூட்டம் நடைபெறுகிறது. மேலும் விசேஷித்த வேதகம பாடம் உடைய பைபிள் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம். காரணம் என்ன? ஏன் பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான ஒருத்தர்? அநேகர் பல நேரம் இதை குறித்த புரிதல் இல்லாமல் இருப்பதினால்தான் அவர்கள் வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் மிக கடினமாக இருப்பதை பார்க்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய அவசியத்தை, அத்தியாவசியத்தை ஒருத்தர் புரிந்து கொள்கிற தருணம் அவர் வாழ்க்கை ஒருபொழுதும் தேங்கிய நீரை போல இருப்பதில்லை. மிக சரியாய் அதுதான் நான் சொல்ல முடியுமானால் உங்களுக்கு புரிய வைக்கும்படி, தேங்கிய தண்ணீர் எவ்விதத்திலேயும் நல்லது இல்லை. எல்லா நேரம் அது உடலுக்கு தீங்கு மட்டுமே. அதில் பலவிதமான பாக்டீரியாக்கள், பலவிதமான கிருமிகள், பலவிதமான வியாதிகள் வர வாய்ப்பு உண்டு. மேலும் அந்த வாசம், துர்நாற்றம் நம்முடைய சுவாசத்தை தாக்கக்கூடியது. இப்படிதான் அநேகர் வாழ்க்கை தேக்க நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். மக்களே, உங்கள் வாழ்க்கை கூட இந்த நேரம் நிறுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருப்பதை நீங்கள் பார்த்தால், ஏன் நாம் ஏறத்தாழ பாதி வருஷத்தை முடிக்க போகிறோம். பாதி வருஷம் முடிய போகிறது. 6 மாதம் முடிய போகிறது. நீங்க பார்க்கலாம், வருஷம் தொடங்கியது முதல் வருஷம் முடிவினுடைய, அதாவது பாதி நாளுடைய இந்த தருணம் வரை, பாதி மாதத்தினுடைய தொடக்கம் வரை உங்க வாழ்க்கை நிறுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வாழ்க்கை முன்னோக்கி செல்லவில்லை. இந்த நேரம் உங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுப்பதற்கு முன்பாய் நான் உங்களை வரவேற்கிறேன். யூனிவர்சல் ஆலயத்தில் ஒவ்வொரு நாள் நடைபெறுகிற நிகழ்ச்சி நிரலை குறித்த அட்டவணையை பாருங்கள். உங்களுக்கு எந்த ஜபம் பொருத்தமானதோ, உங்களுக்கு எந்த பிரச்சனை சரிபடுத்தப்பட வேண்டியது என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ, அந்த நாளிலே நீங்கள் எங்களோடு இணையலாம். மக்களே, தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். விசுவாசத்தினுடைய ஜபத்தை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் அந்த சூழ்நிலையை மீண்டும் வருபட்டு இந்த அட்டவணையை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும், உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த, உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும், உங்கள் அன்பின் வாழ்க்கை, திருமண ஆசீர்வாதத்துக்காகவும், உங்கள் குடும்ப சமாதானம், சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு, ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில் வரவேற்கிற மக்கள், இந்த நேரம் ஒரு அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன்.
இந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கையில எத்தனை விதமான சூழ்நிலைகள், என்னுடைய வாழ்க்கையும் கூட தடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தது. கண்டிப்பாய் குடும்பம் என்று சொல்லும்பொழுது அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. ஒருத்தருடைய பாதிப்பு பல பேரை தாக்குகிறது இல்லையா? அதாவது கணவர் ஒரு பிரச்சனை சந்திக்கும் பொழுது மனைவி பாதிக்கப்படுகிறார், பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் உறவினர்கள் பாதிக்கப்படுகிறார். அதாவது இது ஒரு சங்கிலியை போல தொடர்ந்து செல்லும். இப்படிப்பட்ட பாதிப்பினால் தன்னுடைய வாழ்க்கை, தன் எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருந்த ஒரு நிலைமையில் இந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கை இருந்தது. நான் சற்று முன்பு சொன்னதை போல தேக்க நிலை, வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமற்ற சூழ்நிலை. ஆனால் எந்த நேரம் இவர் பரிசுத்தாவினுடைய அத்தியாவசியத்தை புரிந்து கொண்டாரோ, முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டாரோ, அது எவ்வளவு அவசியம் என்று புரிந்து கொண்டாரோ, நீங்கள் பார்க்கலாம் தேவனுடைய ஆவி இவருக்குள் வந்த பிற்பாடு எப்படி சூழ்நிலை மாறியது, எப்படி இவரால் மேற்கொள்ள முடியுது. இது நான் பேசுவது ஒரு கிறிஸ்துவ வழக்க சொல்லாய் அல்ல மக்களே. தேவன் தாமே வந்து உங்களோடு சேர்ந்து உங்களுக்குள் வாசம் செய்து உள்ளும் புறம்பும், முதலாவது உட்புறத்திலே அதனுடைய அடையாளம் வெளிப்புறத்தில் தெரியும். உள்ளும் புறம்பும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதனுடைய ஒரு செயல், அற்புதமான ஒரு செயல். நீங்கள் இந்த சாட்சியை கவனிக்கிற தருணம் நீங்கள் மிக தெளிவாய் புரிந்து கொள்வீர்கள் மக்களே. இதோ இந்த நேரம் கூட நீங்கள் திரையிலே பார்க்கிற தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பை கொடுக்க வேண்டியிருந்தால், உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை, அல்லது மிக நெருக்கடியான மோசமான போராட்டத்துக்குரிய ஒரு சூழ்நிலை, ஏன் என் வாழ்க்கையில எனக்கு எந்த விதமான ஒரு பிடிக்கும் இல்லை, நான் வாழ கூட விரும்பவில்லை என்ற ஒரு நிலையில நீங்கள் இந்த நேரம் யோசித்துக் கொண்டிருந்தால், மனநிலையில் இருந்தால், என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று யோசித்தால் கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வழி உண்டு, வாய்ப்பு உண்டு, உங்கள் சூழ்நிலை மாற முடியும். சாட்சியை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். வணக்கம். என் பேரு கௌரி. நான் வந்து முதல்ல ஆலயத்துக்கு வந்து சும்மா தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ ஜஸ்ட் சும்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் தொடர்ந்து வர நான் வந்து இந்த ஆலயத்தோட விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எப்படின்னா, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ நெறைய பேர் விடுதலை பெற்றாங்க அப்படின்ற ஒரு சாட்சி எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்து எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு. அவர் வந்து ஒரு 30 வருஷமா அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ அவரு ட்ரிங்க்ஸ பண்ணும்போது வீட்ல வந்து எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவ அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பயப்படுவேன். அதனால வந்து எங்க அப்பாக்காக நான் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து அவருக்காக வந்து பர்ப்பஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவர் மாறுறதுக்காக. ஆனாலுமே நான் வந்து அத நிறுத்தவே இல்ல. நான் வந்து தொடர்ந்து அவருக்காக போராட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு பிரேயருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரேயர் வந்து நான் அவருக்காக தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது நான் பண்ணதுக்கு அப்புறமா அவரு 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து ஒரு நோயானது வந்தது. அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு அட்டாக்னால அவர் பாதிக்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த அட்டாக்ல வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி வந்து அவர் வந்து உயிர் பிழைக்கிறது கஷ்டம், வாழ்றது கஷ்டம். ஸோ வந்து அவர் வந்து இறந்துடுவாரு. நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி, அந்த லாஸ்ட் டே நைட் வந்து டாக்டர்ஸ் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் எங்க மம்மிக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. நானும் வீட்ல இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அம்மா தீர்மானிச்சாங்க, இந்த நிமிஷம் அவர் வந்து எனக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, நாங்க உங்கள ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து தீர்மானிச்சாங்க. ஸோ வந்து அப்பாவுமே வந்து அத ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு நீங்க விடுதலையானது குடுத்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் வந்து தீர்மானிச்சாரு. ஸோ வந்து அந்த நாள் நைட் போச்சு. ஒரு விடிய காலையில இருக்கும். ஒரு 3 ஆர் 4 அந்த டைம்க்கு வந்து டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. திருப்பி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது டாக்டர்ஸே வந்து சொல்றாங்க, ரொம்ப இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இவர் வந்து இறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு. இப்படி பார்க்கும்போது அவருடைய இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கணும். ஆனா, அவருக்கு இப்ப எல்லாமே நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாமே சுகரும் சரி, பிபி எல்லாமே வந்து நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. அவருக்கு வந்து இப்ப எதுவுமே இல்ல. ஸோ வந்து ஒரு 2 நாள் வந்து அப்சர்வேஷன்ல வச்சுட்டு, நீங்க அவர வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து என்னுடைய அப்பாவும், என்னுடைய அம்மாவும் வந்து முழுமையா தீர்மானிச்சாங்க. உயிருள்ள தேவன் வந்து நம்மள உண்மையாவே குணப்படுத்தியிருக்கார். அப்போ இந்த தேவன் கிட்ட நம்மளால விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே
வந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நாங்க ஃபேமிலியா சர்ச் வர ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு எனக்குள்ளாக வந்து எப்பவுமே ஒரு பயமானது இருந்துச்சு. ஒரு ரொம்பவே பதட்டமா இருப்பேன். யார்கிட்டயாவது போய் பேசணும்னா ரொம்பவே பதட்டப்படுவேன், பயப்படுவேன். எனக்குள்ளாக வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. என் ஃபேமிலில கூட வந்து என்ன கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேசும்போது வந்து நான் வந்து அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்கிறதுனால. ஸோ வந்து அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நான் ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் வீட்ல வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். எங்க அப்பா, அம்மா எது சொன்னாலுமே ரொம்ப வந்து கோவப்படுவேன். அண்ணா கூட ரொம்ப சண்டை போடுவேன். ரொம்பவே கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பெண்ணா தான் நான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா நான் சர்ச் போக யூத் யூத் மீட்டிங் தான் நான் ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா போக ஆரம்பிச்சேன். ஏன்னா, அங்க தான் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பாஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் வருவாரு. ஸோ அவரு வரும்போதெல்லாம் வந்து நான் சம்டைம்ஸ் ஒளிஞ்சுப்பேன். ஏன்னா, ஒரு ஆலயத்துக்கு வந்து என்ன இன்வைட் பண்ணுவாரு யூத் மீட்டிங்க்கு. ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் போக பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்டின்னா, நான் வந்து போய் வீட்லயே போய் ஒளிஞ்சுகிட்டு, நான் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க அப்டின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டு கூட வந்து அந்த சர்ச் தான். ஸோ அவங்களும் என்ன இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் நானும் போக ஆரம்பிச்சேன். ஸோ நாங்க தொடர்ந்து போக வந்து பரிசுத்த ஆவி பத்தி பேசினாங்க. பரிசுத்த ஆவி பத்தி பேசும்போது, பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு தெரியல. ஆ சொன்னாங்க, "பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க." அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் ஆலயத்துல. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளயா? அது எப்படி ஒரு ஆவி எப்படி நமக்குள்ளாக வர முடியும்? அப்படின்ற ஒரு டவுட் அந்த கேள்வியானது எனக்குள்ளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சர்ச்சுக்கு போனேன். வெட்னஸ்டே சர்வீஸ்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வெட்னஸ்டே அன்னைக்கு நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எப்படி போயிடுச்சுன்னா, நான் எனக்குள்ளாக இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை அத எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டேன். ஆலயத்துல வந்து ஒரு நோக்கமானது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் அதுல கலந்துக்கிட்டேன். ஸோ அதுல ஒவ்வொரு நாளுமே நான் வந்து என்ன ஆவிக்குரிய விதத்துல வந்து நான் என்ன தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அ அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமானதா இருந்தது. சொல்லப்போனா அந்த நாட்கள்ல மட்டும் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்களே எங்க வீட்ல நடந்தது. ஆனா, நான் அதுல எதுலயுமே வந்து இன்வால்வ் பண்ணவே இல்ல என்ன. ஸோ நான் வந்து முழுக்க முழுக்க நான் பரிசுத்த ஆவி தேடுறதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சேன். நான் எந்த சர்வீஸுமே நான் மிஸ் பண்ணாம வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டேன்னு சொல்லி நான் ரொம்ப தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த நாட்கள்ல. எங்க வீட்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நபரா தான் இருந்தேன். எப்படின்னா, வெளியில சந்தோஷமா சொல்லல. எனக்குள்ளாக நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நான் ஒரு தவறானது செஞ்சேன். நான் அத செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க இல்ல. நான் வந்து வேலூர் போயிட்டேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இல்ல. நான் பரிசுத்த ஆவிய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் வந்து என்ன நானே ரொம்ப தாழ்த்தக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். அ யாராவது என்ன பார்த்தாங்க அப்டின்னா, "நீ ஏன் அவங்கள பார்க்குற? நீ இப்டி ஒரு தப்பு செஞ்சுட்ட. இப்டி தப்பு செஞ்சுட்டு நீ அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க." அப்டின்ற ஒரு எனக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் எனக்கு ரொம்ப ஏற்படுத்த ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சரியா வந்து நான் தூங்கல அப்போ. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ரொம்ப என் வீட்ல இருக்கவங்கள நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்பவே வந்து என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். ஸோ திருப்பி வந்து நான் சென்னை வந்தேன். நான் சென்னை வந்ததுக்கப்புறம், நான் வந்து திருப்பியும் நான் வெட்னஸ்டே வந்து நான் சர்ச் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் அப்படி வர ஆரம்பிச்சு நான் வந்து திருப்பி நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவிய ஒரு தடவ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி வந்து அத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தெளிவான ஒரு சிந்தனை வந்து எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தைய வந்து நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நினைச்சிருந்தேன், பரிசுத்த ஆவி இருந்ததுக்கு அப்புறம் திரும்பி பெற்றுக்கொள்வது ரொம்பவே கஷ்டம். அது வந்து இனி கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் கூட எனக்குள்ளாக இருந்தது. ஆனா நான் திருப்பி நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ வந்து திருப்பி நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். நான் என்னென்ன தவறுலாம் செஞ்சேனோ, அத நான் முழுமையா மாத்திக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அதே மாரி நான் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு நபரா திருப்பி நான் அதுல இருந்தேன். நான் தப்பு பண்ணப்போ. ஸோ வந்து நான் திருப்பி அதுலருந்து நான் மாறுனேன். நான் மாறி, நான் இனிமே செஞ்ச தவற நான் இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் மனம் திரும்பினேன்.
ஸோ நான் தவறு பண்ண எல்லார்கிட்டயுமே போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் எங்க அப்பா, அம்மாவ நான் ரொம்பவே கோவப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெண்ணா தான் நான் இருப்பேன். ஸோ அதுலருந்து நான் மாத்திக்கிட்டேன். அவங்க இத பண்ணாத அப்படின்னு சொன்னா, நான் அத பண்ணக்கூடிய நபரா இருந்தேன். ஸோ அத நான் மாத்திக்கிட்டேன் முழுமையா. அப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் வீட்ல பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ பார்த்து, எங்க அண்ணா கூட அவன மாத்திக்க ஆரம்பிச்சான். நான் எங்க அப்பா, அம்மாக்கு மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஸோ அவனுமே நான் இப்படி பண்றத பார்த்து, அவனுமே மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சான். ஸோ இதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் ரொம்ப தைரியமான ஒரு நபரா இருந்தேன். இப்போ என்னால ஒரு 1000 பேர் முன்னாடி நிக்க வச்சு பேச சொன்னா கூட, நான் தைரியமா பேசுவேன். அந்த ஒரு அந்த ஒரு பிரேவ்னஸ் எனக்குள்ளாக இருக்கு. அதே மாரி அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு சமாதானம் இப்ப வரைக்கும் எனக்குள்ளாக இருக்கு. அந்த பயம் அப்படின்றது எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்ல. எங்க வீட்ல எவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் சரி, இப்ப கூட நான் தைரியமா தான் இருக்கேன். அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு நிம்மதி அப்படின்றது எனக்குள்ளாக இருக்கு. இப்போ நான் ஆலயத்துல தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டுருக்கேன். ஸோ என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா கூட என் கூட சேர்ந்து தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்க குடும்பமா இன்னும் வந்துட்டுருக்கோம். நாங்க தேவனுக்கு இன்னும் அதிகமா செய்றதுக்காக. இந்த அற்புதமான சாட்சியின் மூலமாய் கண்டிப்பாய் நீங்கள் தெளிவடைந்திருப்பீர்கள் என்று எந்த சந்தேகம் இல்லை மக்களே. தேவனுடைய ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் வரும்போது இதான் நடைபெறுகிறது. எனவேதான் நான் உங்களை வரவேற்கிறேன். நாளை எங்களோடு நீங்கள் இணையுங்கள். இந்த நேரத்திலே நாம் நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு செல்ல போகிறோம். கூட்டத்தினுடைய கடைசியிலே நான் இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி ஜெபத்தை செய்யும்போது ஒரு பாட்டில், ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய சரீரத்திலே உள்ள வியாதி, இந்த நேரம் நீங்க ஒரு வியாதியினுடைய தாக்கத்தை உடம்பில் அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க. வலி, தாங்க முடியாத ஒரு வலி, மோசமான ஒரு பலவீனம். ஜெபத்தில் என்னோட விசுவாசத்தை இணைங்கள். இந்த அபிஷேகத்தின் தண்ணீரை பருகுங்கள். விசுவாசங்கள் மக்களே. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை செய்யும்படி இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் இந்த ஒப்பந்தத்தின் ஜெபத்திலே, விசுவாசத்தின் ஜெபத்திலே ஒன்றிணைய போகும். அதே தருணம் நீங்கள் மறந்து விடாதபடி ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி இந்த கூட்டம் என்னை பொறுத்தவரை உங்களில் பலருக்கு அவசியமான ஒரு கூட்டம். ஏன்? இன்னைக்கு வாழ்க்கையில பல பேர் பலவிதமான போராட்டத்துக்குரிய சூழ்நிலை கடந்து போறாங்க. பல தரப்பட்ட போராட்டத்துக்குரிய சூழ்நிலை இல்லையா? வியாதி ஒரு பக்கம், தூக்கமின்மை, மன அழுக்கம், வேலையிலே போராட்டம், வியாபாரத்துல போராட்டம். அதாவது சில பிரச்சனை சமாளிக்க கூடும், சில பிரச்சனை நம்ம மீண்டு வரலாம். ஆனால் சில பிரச்சனை கண்டிப்பாய் நம்மளால மீள முடியாது. சில பாதிப்புகள் நம் சக்திக்கு அப்பாற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு தான் இந்த பெண்மணி இளம் வயதிலே நான் சொல்லக்கூடுமானால் 4 வயது இருக்கும் அவர் சந்தித்த அந்த பாதிப்பு. அவரால் மீள முடியவில்லை. மனுஷ ரீதியாய் நான் சொல்ல வேணுமானால் மீள முடியாத ஒரு பாரம். நீங்கள் சாட்சி கேள்வி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதை குறித்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போவது என்ன நான் உங்களுக்கு சொல்வேன். நான் 4 வயசுல இருக்கும்பொழுது என்னுடைய கஷ்டங்கள் துவங்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல நான் பாலியல் துன்புறுத்தலை சந்திச்சேன். சில வருஷங்கள் என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு தெரியும் இந்த பருவம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமா இருந்தது. மறுபடியும் எனக்கு இந்த விஷயத்தை குறித்து ரொம்பவே பயம் ஏற்பட்டது. நான் அந்த நேரம் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுனால என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியாம போயிடுச்சு. நான் இந்த விஷயத்தை அப்படியே எனக்குள்ளாக வச்சு மூடிக்கிட்டேன். நான் யாருக்கிட்டையுமே இதை பத்தி வாயை திறந்து பேசவே இல்லை. ஒரு பொழுதும் நான் இதை யாருக்கிட்டையுமே சொல்லலை. நான் இந்த விஷயத்த எனக்குள்ளேயே மூடி மறைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தெரியும் நல்லாவே இது ரொம்பவே தப்புன்னு தெரியும். இதற்கு பிற்பாடு நான் ரொம்பவே மோசமா உணர்ந்தேன். ஆனா நான் எப்படி இதை வெளியே யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாததுனால எனக்குள்ளேயே நான் இதை வச்சுக்கிட்டேன். இதை வெளியே சொன்னா யார் எப்படி புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு அவங்க எப்படி பதில் கொடுப்பாங்கன்றத நினைச்சு பயந்தே நான் யாருக்கிட்டையுமே இதை வெளியே சொல்லவே இல்லை. நான் ரொம்பவே அழுக்கா உணர்ந்தேன். அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே தெரியாததுனால இதை எப்படி வெளியே சொல்றது, சொன்னா என்ன நடக்கும்ன்றத பயந்தே நான் யாருக்கிட்டையுமே வெளியே சொல்லல. ஒருவேளை நான் தைரியமா இதை வெளியே சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய பதில் இதுக்கு எப்படியா இருக்கும்னு எனக்கு தெரியாததுனால நான் வெளியே சொல்லல. இன்னும் அதிகமான பிரச்சனைகள் எங்க உருவாக ஆரம்பிச்சதுன்னா, நான் வளர ஆரம்பிச்சு அதுக்கு பிற்பாடு நான் ஸ்கூலுக்கு போனேன். அங்க நிறைய நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க. அவங்க என்னை தவறா வழிநடத்தக்கூடிய ஒரு நண்பர்களா இருந்தாங்க. அந்த நேரம் என் கூட நிறைய பசங்க இருந்தாங்க. அவங்க கூட நான் சேர்ந்து வெளியே போக ஆரம்பிச்சேன். நேரத்தை அதிகமா செலவிட ஆரம்பிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த கசப்பான தருணத்தினால நான் என்னுடைய வாழ்க்கையை நானே வழிநடத்திக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக இந்த யோசனை இருந்தது. ஏற்கனவே என் வாழ்க்கையில் நான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்ததுனால என் வாழ்க்கையை நான் எப்படி வேணா கொண்டு செல்லலான்னு. எனக்கு 14 வயசு ஆகும்பொழுது நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சேன். பிற்பாடு 15 வயசு ஆகும்பொழுது நான் புகைப்பிடிக்க ஆரம்பிச்சேன்.
ஆனா தொடர்ந்து நான் குடிச்சிட்டே தான் இருந்தேன். போதை பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சேன். அதுக்கு பிற்பாடு என்ன என் வாழ்க்கையில நடக்குதுன்னு எனக்கே தெரியாம போயிடுச்சு. எனக்கு 15 வயசு இருக்கும் பொழுதே நான் கிளப்புக்கு போக ஆரம்பிச்சேன். என்னதான் இருந்தாலும் நான் சின்ன வயசுல, சின்ன பருவத்துல இருந்ததுனால கூட நான் கிளப்புக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன் அதிகமா. அந்த இடத்துல எனக்கு உள்ள அனுமதி இல்ல. இருந்தாலுமே நான் சில வேலைகள் செய்து அதுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் யார் கூடயாவது இருக்கணும். யாராவது என்ன பார்த்துக்கிறதுக்கு என் பக்கத்திலேயே இருக்கணும். நான் எதுவுமே செய்யலனா கூட சும்மாவாவது அவங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் முன்னாடி இருந்த உறவுல என் கூட இருந்த நபர் எந்த ஒரு அர்ப்பணிப்புமே இல்லாம ஏனோ தானோன்ற விதத்துல என் கூட இருந்தாங்க. எனவே இது எல்லாமே ஒரு விஷயத்துக்கு மேல ஒரு விஷயம் என் வாழ்க்கையில தோல்வியாவே போயிட்டு இருந்தது. நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நிறைய விஷயங்கள் செய்த உறவு முறையில இருந்த எல்லாமே எனக்குள்ள இருந்த வெறுமையை போக்கிக்கிறதுக்கு மட்டுமே. ஆனா இது எல்லாமே என்னை மன அழுத்தத்துக்கு தள்ளிச்சு. என்னுடைய உணர்ச்சிகளை அதிகமா தூண்டி மீண்டுமாக நான் கீழ் விழற ஒரு பெண்ணா இருந்தேன். எனக்கு 18 வயசு இருக்கும்பொழுது நான் ஒரு நபரை சந்திச்சேன். அந்த நபர் உண்மையாகவே என் கூட ஒரு உறவு வச்சுக்கணுன்ற நோக்கத்தோட இருந்தாங்க. பிற்பாடு நாங்க சந்தித்தல்ல ஈடுபட்டோம். எல்லாமே அந்த நேரத்துல இருந்து என் வாழ்க்கையில வேகமா நடக்க ஆரம்பிச்சது. கடைசியில நானும் அவரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். அதுக்கு பிற்பாடு நாங்க திருமணம் செஞ்சுக்கலான்ற முடிவுக்கு வந்தோம். நாங்க உண்மையாகவே அந்த திருமணத்தை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நாங்க திருமணமும் செஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு திருமணமாகி ஒரு வருஷம் முடிவு வரும்பொழுது தான் மிகப்பெரிய பிரச்சனையே எங்க வாழ்க்கையில துவங்குச்சு. ஆனா அதற்கு பிற்பாடு என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில ஒரு பெண் வந்தாங்க. அந்த நேரம் அவர் என் கணவரா இருந்தார். ஆனாலும் அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்றவங்களா இருந்தாங்க. எப்ப நான் இத கண்டுபிடிச்சேனோ, நான் என்னுடைய வீட்ட விட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா நான் முடிவெடுத்தேன் இனிமேலும் வாழக்கூடாது இவர் கூடன்னு. ஏன்னா நான் அந்த நேரம் முடிவெடுத்தேன் இனிமேலும் இவர் கூட வாழ முடியாதுன்னு. ஏன்னா எப்பவுமே எங்களுக்குள்ள பிரச்சனை மட்டும் தான் இருந்தது. என்னுடைய கணவர் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கவே இல்ல. சில நேரங்கள் வந்தது வீட்டுக்குள்ளாகவே போதைப் பொருட்களை கூட அவர் விற்க ஆரம்பிச்சார். அவர் என்னை எப்படி நடத்துவார்னா, ஏதோ நான் தான் அவரை ஏமாத்துற மாதிரி என்னை நடத்த ஆரம்பிச்சார். மோசமா என்னை அதிகமா காயப்படுத்த ஆரம்பிச்சார். இந்த எல்லா விஷயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போக ஆரம்பிச்சேன். ஆனாலும் நான் ஆலயத்துக்கு போயிருக்கேன். எனக்கு 8 வயசா இருக்கும்பொழுது என்னுடைய அம்மா என்னை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்குமே என் மனசுல இருக்கு, அந்த ஆலயத்துல தேவன் உண்மையாகவே வேலை செய்வார்னு. எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அதற்கு முன்னாடி கூட நான் ஆலயத்துக்கு போயிருக்கேன். அந்த நேரம் தேவன் என்னை ஆசீர்வதித்ததை நான் பார்த்திருக்கேன். அவர் என்னை பாதுகாத்ததை நான் பார்த்திருக்கேன். சில காலங்களுக்கு பிற்பாடு நான் உண்மையான தஸ்மபாக்காரரா கூட மாறினேன். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தும் கூட நான் என்னுடைய பாவத்தை கைவிடவே இல்ல. நான் எல்லா நேரமும் என்னுடைய தசம பாகத்தை பிரித்து வைக்கிற ஒரு நபரா இருந்தேன். அவருடைய கரத்துல இருந்து வல்லமை வந்ததை நான் பார்த்திருக்கேன். அவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்ததை நான் உண்மையாகவே உணர்ந்திருக்கேன். ஆனா எப்பவுமே எனக்குள்ளாக இருந்த வெறுமை போகவே இல்ல. எப்பவுமே ஏதோ ஒரு வெறுமை எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. எப்பவுமே எனக்குள்ள ஏதோ ஒண்ணு தவற விடப்படுறது போல உணர்ந்தேன். எனக்கு உண்மையாகவே புரியல அது என்ன காரியம்னு. அதுக்கு பிற்பாடு தான் நான் உண்மையாகவே தீர்மானம் எடுத்தேன். தேவனோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கணும். தேவனோடு உண்மையாகவே என் வாழ்க்கையில ஒரு உறவு இருக்கணும்னு. அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு முழுமையா புரிய வந்தது. பரிசுத்த ஆவியினுடைய குறைவினால தான் என் வாழ்க்கையில நான் இப்படி இருந்தேன்னு. தேவனுடைய பிரசனத்தினுடைய குறைபாடு தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரம் தான் ஆலயத்துல இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி துவங்குச்சு. அந்த நேரம் தான் நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னா என் வாழ்க்கையில ஒரு நபர் இருக்கணும்ன்றது மட்டும் அவசியம் இல்ல. மற்றும் சில காரியங்களை நான் கைப்பற்றுவதனால என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமா இருப்பேன்றது அர்த்தம் கிடையாது. பொருள் ரீதியான காரியங்கள் இருந்தா மட்டும் சந்தோஷம் கண்டிப்பா வராதுன்னு. அந்த இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் தியாகம் செய்யணும். எதையெல்லாம் உண்மையாகவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையோ அது எல்லாத்தையுமே என்னிடத்துல இருந்து அந்த பணமா இருக்கட்டும், இல்ல எல்லா நேரமுமே என்னுடைய நண்பர்களோடு இருக்கணுன்ற அந்த விருப்பம், நைட்ல நான் வீட்டுக்கு கூட வராம எப்பவுமே கிளப்ல அவங்களோடயே இணைஞ்சிருப்பேன். நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே நான் பீடத்து மேல தேவனுக்கு தியாகமா அர்ப்பணிக்கணும்னு. என்னிடத்துல சில பணமானது இருந்தது. நான் சில வருஷங்களா அது என் வாழ்க்கையில எனக்கு தேவைப்படும்னு சேர்த்து வச்சேன். எல்லாத்தையுமே நான் எடுக்கணுன்றத முடிவு பண்ணேன். நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயங்கள தேவன் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருன்னு. அந்த நேரம் நான் வேலை செய்யற ஒரு பெண்ணா இருந்தேன். அந்த நேரம் உண்மையாகவே சொல்லணும்னா என்கிட்ட எல்லாமே இருந்தது. நான் வேலைக்கு போற ஒரு பெண்ணா இருந்தேன். என்னிடத்துல பணமானது இருந்தது. அந்த நேரம் நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே எனக்கு தேவையானது ஒன்று கிடையாது. இது எல்லாம் தியாகம் செய்யணும்னு வரும்பொழுது கூட எனக்கு அவ்வளவு கடினமா இல்ல. ஆனா உண்மையாகவே கடினமா எனக்கு எது இருந்ததுன்னா, அந்த நேரம் என்னுடைய கணவரா இருந்தார். அவர தியாகம் பண்றது தான் எனக்கு பெரிய கடினமா இருந்தது. அந்த நேரம் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினாரு. தொடர்ந்து என்னுடைய கணவரோட நான் இப்படி போராடிட்டு இருந்தேன்னா, அவருடைய பிரசனத்தினால என்னை நிரப்ப முடியாதுன்னு. ஏன்னா அதுதான் ஒரு நபர் வாழ்க்கையில பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த நேரம் தான் நான் முடிவானது எடுத்தேன். இந்த விஷயத்த தேவன் கையில அர்ப்பணிக்கணும்னு.
இது ரொம்பவே எனக்கு கடினமா இருந்தது. வெளியில இருக்கவங்களுக்கு பார்க்க வேணா இது எதுவுமே இல்லாததா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இது ரொம்பவே கடினமா இருந்தது. இது எல்லாமே முடிஞ்ச பிற்பாடு சில வாரங்களுக்கு அப்புறம் நான் ஆலயத்துல இருந்தேன். அப்ப பரிசுத்த ஆவிய நாங்க தேடும்படியாக இருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ட்ரெயின்ல வரும்பொழுதே முழுமையா தீர்மானம் எடுத்த ஒரு பெண்ணா இருந்தேன். இந்த நாள் நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டே ஆகணும்னு. எனக்குள்ளாகவே மிக நிச்சயமான உறுதி இருந்தது. ஏன்னா நான் அவர தேடும்பொழுது கூட இந்த வார்த்தைய நான் சொன்னேன். தேவனே! நீங்க என் வாழ்க்கையில வர்றதுக்கு இது ஒண்ணு தான் தடையா இருக்குன்னா, இதோ இந்த இடத்துல நான் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இப்ப நீங்க என் வாழ்க்கைக்குள்ளாக வரலான்னு நான் அவர நோக்கி கேட்டேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே எல்லாவற்றையுமே இதோட சேர்த்து நான் உங்க கையில முழுமையா அர்ப்பணிச்சுட்டேன். அத நான் சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்தார். அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா இருந்தது. அத குறித்து என்னால வெளிப்படையா எப்படி அத வெளிய சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த தருணத்துல உண்மையாகவே என்ன நடந்ததுன்றது எனக்கும் தேவனுக்கும் தவிர வேற யாருக்குமே இது புரியாது. அந்த நிமிஷம் துவங்கி என் வாழ்க்கையில எல்லாமே முழுசா மாற ஆரம்பிச்சது. நான் யோசிக்கிற விதம் மாறுச்சு. நான் நடந்துக்கிற விதம் மாறுச்சு. ஏற்கனவே நான் சில தவறுகள புரிஞ்சு மாத்த ஆரம்பிச்சுட்டேன். இருந்தாலுமே என் வாழ்க்கையில அதுக்கு பிற்பாடு முழுமையா எல்லாத்தையுமே நான் மாத்திட்டேன். எல்லாமே எனக்கு தெளிவாக ஆரம்பிச்சது. எனக்கு தெரியும் அப்பத்திலிருந்து தேவன் என் கூட இருக்காருன்னு. என்ன பொறுத்தவரைக்கும் என் வாழ்க்கையில எது நடந்தாலுமே சரி, தேவன் என் கூட இருக்காருன்ற உறுதி எனக்கு இருந்தது. அந்த நேரம் நான் கத்துக்கிட்டேன் முழுமையா தேவன் மேல எப்படி நம்பிக்கை வச்சு வாழ்றதுன்னு. ஏன்னா அவருடைய பிரசனம் என் வாழ்க்கைக்குள்ளாக இருந்ததுனால. அந்த நேரம் உண்மையாகவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலும் என் வாழ்க்கையில நான் மட்டும் தனியா இல்ல, தேவனும் நானும் ஒண்ணா இருக்கோம்னு. என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு பீடத்துல இருந்தா வந்தது. தேவன் தான் எல்லாவற்றுமே எனக்கு கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு தேவன் என்ன ஆசீர்வதித்தார். என்னுடைய திருமண வாழ்க்கை பீடத்தின் மேல ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா என்னை திருமணம் செஞ்சுக்கிட்ட நபரும் என்ன போல வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சவரா இருந்தார். எனவே எல்லாமே என் வாழ்க்கையில தானாகவே நடக்க ஆரம்பிச்சது. தேவனுடைய பிரசனத்தை இருந்ததுனால நான் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிச்சேன். இந்த வாழ்க்கைய நான் முன்னாடி கடந்த காலத்துல எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி இல்ல. ஏன்னா இன்னுமே எங்க 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஆனா தேவனோடு இணைந்து நாங்க தொடர்ந்து ஜெயித்துட்டு வரோம். தேவனுடைய பிரசனத்தை நம்ம வாழ்க்கையில பெறுவதிலும் மற்றும் அவருடைய மகிமையை நம்ம வாழ்க்கையில பாக்குறதையும் விட வேற எந்த விஷயமுமே இந்த உலகத்துல முக்கியமானதே கிடையாது. சாட்சி பார்த்த உங்களுக்கு மிக சரியாய் புரிந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் சொன்னால் என் நிலைமையும் அதுதான், நானும் மீள முடியாத ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும். ஞாயிற்றுக்கிழமை வல்லமை மற்றும் பலப்படுத்துதலின் ஞாயிற்றுக்கிழமை, சண்டே ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எம்பவர்மெண்ட். மக்களே, எங்களோடு இணையுங்கள். காலை 9:30 மணி ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கொண்டு வாருங்கள். நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு புது பலன் கொடுப்பார். எதை என்னால மீள முடியலன்னு சொல்றீங்களோ, எதை என்னால ஜெயிக்க முடியலன்னு சொல்றீங்களோ, நீங்கள் கண்டிப்பாய் அதை மீண்டு வருவீர்கள். சற்று முன்பு நீங்கள் கேட்ட சாட்சியை போல இது ஜெபத்தின் நேரம். நம்மை ஆயத்தப்படுத்தலாம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. சர்வ வல்லவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த தண்ணீரை என்னோடு சேர்ந்து வீட்டிலே, வேலை ஸ்தலத்திலே, ஏன் மருத்துவமனையிலும் கூட, ஏன் சிறைச்சாலையிலும் கூட யார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்ணீரின் வழியாயும் சக்தி அவர்கள் சரீரத்துக்குள் பாய்ந்து செல்லட்டும். தேவன், ஒரு தாங்க முடியாத பலவீனத்தை உணர்கிற இந்த நபர் இந்த நேரம் சொஸ்தமாவாராய், குணமடைவாராய். தண்ணீரை பருகின அந்த தருணம் அவருக்குள் இருக்கிற வலிகள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும், குழப்பங்கள் மறையட்டும், பயங்கள் விலகட்டும். யாராலெல்லாம் பிரச்சனையை மீள முடியாத ஒரு சூழ்நிலை சந்திக்கிறார்களும் பரிசுத்தாவின் சக்தி இந்த தண்ணீரின் வாயிலாய் இந்த வாழ்க்கையில் விளங்குவதாய், வெளிப்படுவதாய். இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நபர் சென்னையின் எந்த பகுதியிலே, தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் இருந்தால், ஏன் இந்தியாவின் எந்த மாநிலத்திலே, வெளிநாட்டில் இருந்தும் இந்த ஜபத்தை பெற்றுக் கொண்டிருந்தால், தகப்பனையும் சக்தி வரை சந்திக்கட்டும், வல்லமை வரை சந்திக்கட்டும், விடுதலை செய்யும், குணமாக்கும் தேவன், பலப்படுத்தும். தண்ணீரை ஆஸ்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஆஸ்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே, ஆமென். ஆசுவாதமான தண்ணீரை பருங்கள் மக்களே. தேவன் உங்கள் ஒவ்வொருவரை பலப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள். உங்கள் சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். வாட்ஸ்அப் வழியாய் இந்த நேரம் உங்களுக்காய் ஒரு ஊழியர் தயாராக இருப்பார். உங்கள் அழைப்புகளை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்ய. நண்பர்களே, உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, மனுஷனால் எது முடியவில்லையோ
தேவனால் கூடும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். நாளை உங்களை ஆலயத்திலே சந்திப்போம். மேலும் இந்த வார நாட்களிலே தொடர்ந்து 10:30 மணி இணைந்திருங்கள். கவலைகள் நிறுத்தப்பட முடியாது. தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. செல்வார்கள்.